வச்சு செஞ்சுட்டாளாவா? டேய், என்ன பொறுக்கின்னு சொல்றாடா. என்னடா உன்னை பார்த்து பொறுக்கின்னு சொன்னாளா? டேய், நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு தானடா இருக்க, இப்படி பார்த்துமா அவன் உன்னை பொறுக்கின்னு சொன்னா? உனக்கே ஷாக் ஆகுதுல்ல, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்க. டேய், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சுடா. ஐஷு, என்னம்மா சொன்ன இவனை பார்த்து? பொறுக்கின்னு சொன்னேன். பார்க்க பொறுக்கி மாதிரி தானே இருக்கான், அதான் பொறுக்கின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சான், அதான் பொறுக்கின்னு சொன்னேன். ஐயோ போச்சா. டேய் செல்வா, என்னடா என்னடா நடக்குது? அது நான் உன்கிட்ட கேட்கணும்டா. ஒரு ஃப்ரெண்டாச்சுன்னு உன்னை பார்க்கலான்னு வந்தேன் பத்தியா, வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச மரியாதை ஓஹோ, நல்ல மரியாதைடா, ரொம்ப நல்ல மரியாதை. எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாரு. டேய் மச்சான், சாரிடா. அவ இப்படியெல்லாம் அவனை சொல்லியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கலடா மச்சான், சாரிடா. இருந்தாலும் யூனிஃபார்மை பார்த்து அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா எதை வச்சு அவ அப்படி சொன்னான்னு எனக்கும் தெரியலடா மச்சான், சாரிடா. அடே, உனக்கு எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படுறியாடா? சந்தோஷப்படு. ஒரு ஃப்ரெண்டாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கோமேன்னு உன்னை முதல்ல பார்க்க வந்தேன் பாரு. என்ன வாசல்ல கழட்டி விட்டேன் பத்தியா, அதாலேயே அடிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்டா. இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல, நான் வேணா எடுத்து வந்து தரவா? ஐயோ ஐஷு, நீ தயவு செஞ்சு உள்ள போயிட ப்ளீஸ்மா, உள்ள போ. அவன் பொறுக்கையெல்லாம் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு தான், என்னோட ஃப்ரெண்டு. அவன் இப்போதான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான், அதனால என்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்காமா. தயவு செஞ்சு அவனை போயிடா ஐஷு, நிறைய வச்சு செஞ்சுட்டு அவனை நீனு, தயவு செஞ்சு உள்ள போயிடுமா. ஓ, உன் ஃப்ரெண்டடா கார்த்திக். சரி சரி, ஓகே, பேசுங்க, நான் உள்ள போறேன். டேய் வரேன்டா. டேயா, ஏம்மா அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேனேம்மா, இப்போவாது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாமேம்மா. அவனுக்கே இவ்வளவுதான் மரியாதை, அவன் ஃப்ரெண்டு உனக்கு என்ன பெரிய மரியாதை கொடுக்க முடியும்? இது போதும், டேய்னு சொல்றேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. டேய், யாருடா இவன்? எங்கேந்திரா பிடிச்சிங்க இவளை? எவனுக்கும் மரியாதை கிடையாது போல இருக்கே. டேய் மச்சான், அதிர்ச்சி ஆகாது, வா வா சொல்றேன், வா நம்ம அப்படி போய் பேசுவோம். அப்புறம்டா மச்சான், எப்படி இருக்கு இந்த ஊரு? பிடிச்சிருக்கா? மெனக்கெட்டேன்னு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க, எப்படி இருக்கு? ஏன் வந்தேன்னு இப்போ யோசிக்கிறேன்டா. நீ இருக்க, அரவிந்த் இருக்கான்னு நினச்சி வந்தேன் பத்தியா, இப்போதான் தோணுது என்னோட பெரிய தப்புன்னு. தெரியாம வந்துட்டேன்டா மச்சான் இங்க. டேய் டேய், ஏன்டா ஐஷு பேசுறத வச்சு சொல்றியா? சேச்சா, அவ சும்மாடா, அவ ஒரு இன்னசென்ட் கேர்ள், அவ என்ன பேசுறன்னு தெரியாம பேசுறா, அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதடா. பார்க்கும்போதே தெரியுது, ஷி இஸ் இன்னசென்ட், ஐ நோ தட். ஆமாண்டா, அவ ரொம்ப இன்னசென்ட் தான். இன்னும் அவ ஜென்சன் கிட்ட இருந்து அவளை காப்பாத்திக்கணுமேனு அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்றா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாண்டா, பார்க்கும்போதே தெரியுது, அந்த பொண்ணு ஒன்றும் ரூடானவெல்லாம் கிடையாது, பார்க்கும்போதே நல்லா சாஃப்டான பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பட் அவ பேசுறத வச்சு பார்க்கும்போது அவ ஏதோ பெருசா பாதிப்புக்குள்ளாயிருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ இந்த மாதிரி ரூட் பிஹேவியர் பண்றான்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டடா மச்சான், பரவாயில்லடா, பார்த்தவனே கெஸ் பண்ணிட்டேன், சூப்பர்டா. வேற என்னடா பண்றது, எவ்வளோ கேஸுங்களை பார்த்துருக்கேன், இது கூட நான் கெஸ் பண்ணலன்னா எப்படி? அதான் அவளை பார்த்தவனே கெஸ் பண்ணிட்டேன். சரி சரி, அதெல்லாம் விடு. சரி இருடா, டீயா காஃபியா என்ன சாப்பிட்ற? எப்பா சாமி, எனக்கு எதுவுமே வேணாண்டா, ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டேன்டா, தண்ணி இல்லை வெளியில போடா நான் ஏன்னு சொல்லிச்சுடா அந்த பொண்ணு. நீ மச்சான் இந்த அளவுக்கார பேசியிருக்கா? ஐயோ, ரொம்ப பாவம் தாண்டா நீனு. டேய் சாரிடா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. உன் மன்னிப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், போடா. ஃப்ரெண்டாச்சேன்னு உன்னை முதல்ல பார்க்க வந்தேன் பாரு, என்ன? ஐயோ, மறுபடியும் இவ்வளோ? டேய் கார்த்திக், நான் கிளம்புறேன்டா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உன்னை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே உன்னை பார்க்கணும்னா வெளியில எங்கன்னா பார்த்துக்கிறேன்டா, கிளம்புறேன்டா. டேய் இருடா, எங்கடா ஓடுறேன்? இப்போதானடா பேசவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள எங்க ஓடுறேன்? எப்பா சாமி, என்னால விடுடா, மறுபடியும்லாம் என்னால் வாங்க முடியாதுடா, ஆல்ரெடி ஒரு சைடு காதில் ரத்தம் வந்துருச்சு, இன்னொரு சைடு வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன். என்ன ஆச்சு இவனுக்கு, எதுக்கு இப்படி பயப்படுறான்? ஓ, இதுதான் ரீசனா? அது சரி, போலீஸ்காரனையே மேரில் விட்டுட்டியா ஐஷு? அந்த அளவுக்கு அவனை வச்சு செஞ்சிருக்க, பாவ பைய போல எப்படி பயந்து போயிருக்கான்.
இங்க பாருங்க மேடம், நான் கிளம்புறேன் தான் சொன்னேன். இவன் தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். நான் இப்போ இதோ கிளம்பிடுறேன் மேடம். நீங்க ஒன்றும் போக வேணாம். இந்தாங்க காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. டேய் கார்த்திக், இதை வாங்கி கொடுறா. பாருடா, நம்ம ஐஷுவா இது? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு ஜென்ஸை பார்த்து நீ சிரிச்சிருக்கியே. பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். டேய் கார்த்திக், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், காஃபியை வாங்கி அவங்களுக்கு கொடு. அவங்களா? யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இவன் டேய் பொறுக்கி அப்படிலாம் சொன்ன மாதிரி இருந்தது. டேய், அது அவங்க உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களேன்னு எனக்கு கோவம், அதான் அப்படி திட்டேன். இப்போதான் உன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுல, அதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமேன்னு கொஞ்சமாவது கொடுக்குறேன். கொடுக்க வேணாம்னு சொல்லு, நான் பழையபடி வாடா போடானே கூப்பிட்றேன். ஐயோ மேடம், அவன் சொல்றான்னு நீங்க மறுபடியும் மாறிக்காதீங்க மேடம். இப்படியே கூப்பிடுங்க. இப்போ என்ன உங்களுக்கு? இந்த காஃபி வாங்கி நான் குடிக்கணும், அவ்வளோதானே? கொடுங்க கொடுங்க மேடம், நான் குடிக்கிறேன். டேய் பொடிடா கார்த்திக், கொடு, வாங்கி கொடு. நீயே கொடு. எனக்கு ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. கொடுங்க மேடம், கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அது சரி, ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ மாம்ஸ், அப்படி எங்கதையா போறோம் சொல்லையா? சொல்றேன்டி, உனக்கு சொல்லாமலா? என் பொண்டாட்டிக்கு சொல்லாமலா? அதான் சொன்னல சர்ப்ரைஸ்னு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கேண்டி, போயிடுவோம். ஓயா மாம்ஸ், இவ்வளோ நேரம் கேட்குறேன், எனக்கு சொல்லவே மாட்டேங்கிற. அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்க? ஐயோ சொல்லியா மாம்ஸ், நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கியே, நான் உனக்கு இப்பவே இங்கேயே தருவேன் பார்த்துக்க. அடி கள்ளி, நான் எது கொடுத்தா அம்மா எங்க வேணா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேடி. நீ எது கொடுத்தாலும் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸை நான் காட்டுறேன், அமைதியா வாடியும் பொண்டாட்டி. ஐயோ போயா, நீ எதுக்குமே மயங்க மாட்டேன். போ, சொல்லணும்னு சொன்னா சொல்லவே மாட்டேங்கிற. பொண்டாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோடி. இப்போ நம்ம அங்கே தானே போயிட்டு இருக்கோம். போனதுமே உனக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிய போகுது. அப்புறம் என்ன, அதுக்குள்ள என்னடி உனக்கு அவசரம்? வந்தாச்சு, போதுமா? பாடி வெளியில வா, உனக்கு அந்த சர்ப்ரைஸை காட்டண்டியும் பொண்டாட்டி வெளில வா. சரியா மாம்ஸ்? ஐயோ மாம்ஸ், சொல்லுடி பொண்டாட்டி, என்னடி? யார் வீடியா இது? யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? யார் வீடா? என்னடி இப்படி கேட்டுட்டேன்? இங்க வா, என் பக்கத்துல வா, சொல்றேன் யார் வீடுன்னு. வேணாம், நான் இங்கே நிக்கிறேன், அப்படியே சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீயா வரியா இல்ல நானா? ஐயோ இரு, நானே வரேன். அப்படி ஓடி வலிக்கு. பக்கத்துல வந்துட்டேன், இப்ப சொல்லியா மாம்ஸ், யார் வீடியா இது? இது யார் வீடுன்னு கேட்டல, இது என்னோட செல்ல பொண்டாட்டியோட வீடுடி. ஐயோ மாம்ஸ், என்னையா சொல்ற? இது நம்ம வீடா? நம்ம வீடே தாண்டி பொண்டாட்டி. எப்படி இருக்கு, நல்லா இருக்காடி? ஐயோ மாம்ஸ், என்னால நம்பவே முடியலையா. நீ சொல்லியிருந்தியே அந்த வீடா இது? அதே வீடு தாண்டி. கொஞ்ச நாளா வேலைகள் போயிட்டு இருந்தது, அதனால உன்னை கூட்டிட்டு வர முடியல. இப்ப ஃபுல் ஒர்க் முடிஞ்சது, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இனிமே கல்யாணம் பண்ணி 2 பேரும் கொடுத்தன நடத்த வேண்டியது மட்டும்தாண்டி பாக்கி. உள்ள போய் பார்க்கலாமா? ஐயோ மாமா, என்னால நம்பவே முடியலையா. இது நம்ம வீடா? அது இவ்வளோ பெரிய வீடா? சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையா மாம்ஸ். ஏண்டி அப்படி சொல்றேன்? என்ன, எதுக்கடி இவ்வளோ அதிர்ச்சியா இருக்கேன்? ஆமா மாம்ஸ், நானா இந்த மாதிரி பெரிய வீட தூரம் நின்று பார்த்தது மட்டும்தான்யா. உனக்கு தெரியும்ல கார்த்திக் மாம்ஸ் வீடு, அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் போயிருக்கோமே. பெரிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் மாம்ஸ் வீடு தான். அவங்க வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் போயிருக்கோமே. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வேற எந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் பெருசாக இருக்க வீட்டில் போனதே இல்லையா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடுன்னு நினைக்கும் போது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு.
அழுவதில்லை, வணங்கி விழுவதில்லை. ஏ பொண்டாட்டி, இனிமே அப்படியெல்லாம் நினைக்காத சரியா? இது என் பொண்டாட்டியோட வீடுடி. இந்த வீடு இப்போ உன் பேர்ல தாண்டி இருக்கு. என் செல்ல அருமை பொண்டாட்டியோட பேர்ல தாண்டி இருக்கு. போதுமா? இனிமே இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியே என் பொண்டாட்டி தாண்டி. என்ன மாம்ஸ், என்ன சொல்றீங்க? ஏன் பேர்லையா? எதுக்கு மாம்ஸ்? ஏய், எதுக்கடி வளரேன்? எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி தாண்டி. எனக்கு ராசி என் பொண்டாட்டி தான். அப்படி இருக்கும்போது அவ பேர்ல வாங்காம நான் வேற யார் பேர்ல வாங்குவேன் சொல்லு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவான பிறகு தாண்டி இந்த வீடு வாங்கணும் எண்ணமே எனக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது நான் உன் பேர்ல தாண்டி வாங்கணும். எனக்கு ராசி நீ தானடி என் செல்லமே, என் ராசி நீ தாண்டி என் தங்கமே. ஐயோ மாம்ஸ், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா. ஏன்யா, எதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் பண்ற? பாரு இப்ப எனக்கு எவ்வளோ அழகையா வருது. என் செல்லமே, நம்ம அழலாம். உள்ள போய் சேர்ந்து அழலாமா? வரியா? உள்ள போலாமா? ஐயோ போயா, உனக்கு எப்பவுமே குறும்புதாயா, போயா. என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? சரி வா உள்ள போலாம். வலது கால் எடுத்து வச்சு ஓடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்குள்ள போறோம், அதனால வலது கால் எடுத்து வச்சு ஓடி என் செல்லமே. இப்ப நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாமா? என் பொண்டாட்டிக்கு வீடு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா மேடம்? ஐயோ மாமா போயா. இப்ப வேற ஒண்ணு சொல்லுவியே, அதையும் சொல்லுடி. ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டி, சொல்லுடி. டே புருஷா, ஐ லவ் யூடா. அதாண்டி, அதே தாண்டி என் செல்லமே. சரிடி பொண்டாட்டி, இதுதான் ஹால். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மாமா ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல கட்ட சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கா? ஐயோ மாம்ஸ், விளையாடுற பத்தியா? எவ்வளோ அழகா இருக்கு. இதை போய் நல்லா இருக்கான்னு கேட்குறேன். இதை போய் நல்லா இல்லைன்னு எவனா சொல்லுவானா? நீ சூப்பராக கட்டியிருக்கையோ. எனக்கு தெரியும். இப்போ கூட சூப்பரா கட்ட வேண்டி. கட்டிக்கவாடி. ஐயோ, வீட்டை தனியா சுற்றி காட்டுறேன்னு இப்போ என்னையா பண்ணிட்டு இருக்க? முதல்ல நம்ம வீட்டை சுற்றி பார்ப்போம் வா. சரிங்க மேடம், மேடம் உத்தரவு போட்டா அதுபடியே நடக்கணும். வாங்க நம்ம வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா கட்டிக்கலாம். போயா, வா போலாம். பொண்டாட்டி, கீழே பார்த்தல அது ஹாலு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்க 2 பெட்ரூம் இருக்கு, கீழேயும் 2 பெட்ரூம் இருக்கு. அப்புறம் இதுக்கு மேல டெரஸ் தான். அம்மாடியோ, எவ்வளோ பெரிய வீடியா. ஐயோ, இந்த வீட்டெல்லாம் என்னைய பெருக்க சொன்னேன்னு வச்சுக்க, 2 நாள் டைம் எடுத்துப்பையா. மேல இருந்து கீழே வரைக்கும் பெருக்கிட்டு போறதுக்கு நான்லாம் 2 நாள் ஆக்குவேன் பார்த்துக்க. நானும் டெய்லி வீட்டை பெருக்க மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன் சரியா? அடி, நீ ஏண்டி வேலை செய்யணும்? நீ என் வீட்டு மகாராணிடி. நீ எல்லாம் ஒரு வேலையும் செய்ய வேணாம். நீ கரெக்டா படிச்சுட்டு உன் வேலையை நீ பார்த்தா மட்டுமே போதும்டி. இதெல்லாம் பண்றதுக்கு மாமா ஆள் வைக்கிறேன்டி. நீ ஏண்டி செய்யணும்? என் பொண்டாட்டி மகாராணிடி. என் ராணி என் பக்கத்துலயே வச்சு பார்த்துப்பேன்டி. ஐயோ, என்னையா சொல்ற? அப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஆள் வச்சிருவியா? மாம்ஸ், என்னையா சொல்ற? எனக்கெல்லாம் தலையே சுத்துதியா. நான் இந்த மாதிரிலாம் பழகினதே இல்லை, தெரியும்ல. எங்க அம்மா ஒரு வேலை செய்யலைன்னு வச்சுக்க, அவ்வளோதான், ஓட விட்டு உதைப்பா. நீயே பார்த்துருக்கல. பார்த்துருக்கேன். அத்தவங்கள ஓட விட்டு வதைக்கிறத நான் நல்லாவே பார்த்துருக்கேனே. அதெல்லாம் உங்க அம்மா வீட்டில் தான்டி. இது உன் வீடுடி. உன் வீட்டில் உன்னோட ராஜ்யம் தான். நீ சொல்றதை தான் எல்லாரும் செய்யணும், சரியா? அதனால என் பொண்டாட்டிலாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. என் பொண்டாட்டி உக்காந்துட்டு அவ மகாராணி மாதிரி வேலை வாங்கணும்டி. ஏன் ராணி இல்லடி நீனு? பரவாயில்லையா மாம்ஸ், நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு. லவ் யூடா புருஷா. அப்பாடா, இந்த லவ் யூ வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமாடி? லவ் யூடி. சரியா, கிச்சன் எங்க இருக்கு? வா அந்த ஏரியா காட்டாமலா? கண்டிப்பா காட்டுறேன், வா. அப்பாடா, ஏ அம்மா, எவ்வளோ பெரிய கிச்சன்யா. பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்காவா? ஐயோ மாம்ஸ், எங்க வீட்டு ஹாலே இந்த அளவு தான் இருக்கும். ஆனா இங்க ஹால் அளவுக்கு கிச்சன் இருக்கியா? இதை போய் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம பேசாம நைட்டு இங்கே படுத்து தூங்கிடலாம் போல. ஐயோ மாம்ஸ், எதுக்கு இப்ப இப்படி வந்து அட்டை மாதிரி ஓட்டிக்கிட்ட? எதுக்கியா? இல்லடி, நைட்டு இங்கேயே தூங்கலான்னு சொன்னல. நைட்டு இன்னொன்னு மாமா மைண்டு அங்கே போயிடுச்சுடி. அதனாலதான் பக்கத்தில் வந்துட்டேன்டி. நம்ம கிச்சன்ல கூட ரொமான்ஸ் பண்ணலாம்டி. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ மாம்ஸ், பிச்சு பிச்சு போயா. வீட்டை தானே சுற்றி காட்டுறேன், அதில் இன்னும் நடுவில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வா, நம்ம முழுசாக வீட்டை சுற்றி பார்ப்போம். இன்னும் நம்ம நிறைய ரூமெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, வா போய் பார்க்கலாம். ஆமாண்டி,
ரொம்ப முக்கியமான ரூமை காட்ட மறந்துட்டேன்டி. வா வா, நம்ம முதல்ல போய் அந்த முக்கியமான ரூமை பார்க்கணும். சீக்கிரம் வாடி. முக்கியமான ரூமா? அப்படி என்ன ரூமியா? நீ வா, ஏன் நான் காட்டேன். சரி சரி வா போவோம். யோ மாம்ஸ், நீ சொன்ன அந்த முக்கியமான ரூம் இதுதானா? ஆமாண்டி, இதுதானே ரொம்ப முக்கியமான ரூமு, நமக்கான ரூமு. அது மட்டும் இல்லை, நம்மளோட வாரிசை உருவாக்க வேண்டிய ரூமே இதுதானடி. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூம் தானே. ஐயோ சி போயா, கெட்ட பையன் நீ. அடிய பொண்டாட்டி, இந்த மாதிரி விஷயத்துல கெட்ட பையனா தாண்டி இருக்கணும். கெட்ட பையன் என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல. ஐயோ மாம்ஸ், வேணா அமைதியா இரு. நம்ம வீட்டை சுத்தி பார்க்க மட்டும் தான் வந்திருக்கோம், சரியா? இல்லடி, இங்க பாரு, பெட்ரூமு, கட்டலு, பெட்டு, நீ, நான் எல்லாமே ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணலாமா? பண்ணிடலாமா? மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. இடுப்பில் உள்ள மடிப்பு குள்ளம் மாட்டிக்கிட்டேன் மாறே. பிரம்மனுக்கு மூடு வந்து பொண்ணை படைச்சிட்டா, அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அடிச்சிட்டா. ஐயோ மாமா, வேணா வா நம்ம வெளியில போவோம். இங்க இருந்தா நல்லா இருக்காது. சொன்னா கீழே வா, வெளியில போலாம். பொண்டாட்டி, ஏதாவது பண்ணணும்னா விடவே மாட்டியடி நீனு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு பெட்ரூம் பிடிச்சிருக்காடி? ஐயோ மாம்ஸ், இது பெட்ரூமாயா? இது பாரு எவ்வளோ பெருசா இருக்கு. இதை போய் பெட்ரூம் சொல்றேன், இதுக்கே ஒரு வீட்டுக்கு சமையா? என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கா, அது போதும் எனக்கு. சரி, எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறியே. அத்தை மாமா, அரவிந்த் மாமா, ரித்து அக்கா, இவங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்ல. அவங்களுக்குலாம் ஆல்ரெடி டிசைன்ஸை எப்பயோ காமிச்சாச்சு. பிளான் டிசைன்ஸ் அவங்க எப்பயோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன, இன்னும் வீடு ஃபினிஷ் ஆனதும் யாரும் வந்து பார்க்கல. நீ தாண்டி ஃபர்ஸ்ட் வரணும்னு மாமா உன்னை கூட்டிட்டு வந்தேன்டி. ஐயோ மாமா, எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியலையா. அப்படியே ஒன்று கட்டி பிடிச்சி ஒன்று உனக்கு போதும் போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய முத்தம் தரணும் போல இருக்கு. ஆனால் இப்போ வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன். அடி போடி, இதுக்காடி இவ்வளோ ரொமான்டிக்கா பேசுனேன். நான் கூட இப்போ அப்படிதான் பண்ண போறியோன்னு நினைச்சேன். ஏண்டி, மொத்தம் தானே, அது கொடுக்கலாமேடி. அதுக்கு கூட கல்யாணம் பண்ணணுமா என்ன? கூடேண்டி. வேணாம் வேணாம், அது கொடுக்க ஆரம்பிச்சா வேற என்னென்னமோ நடந்துடும். அதனால வேண்டாம், நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அது சரி, உஷாராயிட்ட. கேடிடி நீனு, எப்பவும் எப்படி இப்படி உஷாராவே இருக்க? அப்படி உஷாரா இல்லைன்னா உங்ககிட்ட குடும்பம் நடத்த முடியுமாயா? அதான் எனக்கு கொஞ்சோண்டு மூளை இருக்கு, அதான் இப்படி இருக்கேன். அது சரி. சரி வா, மேல டெரஸ் போய் பார்க்கலாமா? வாயா போலாம். என் செல்ல பொண்டாட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்காடி? ஐயோ மாம்ஸ், சூப்பரா இருக்கியா. இங்க நிறைய பூச்செடி வைக்கலாம்யா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கேட்குற பூச்செடியெல்லாம் வாங்கி தரியா? நான் இங்கே அழகாக வச்சு டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊற்றி நிறைய கலர் கலராக பூவெல்லாம் வளர்க்குறையா? வளர்க்கட்டா? பூச்செடி தானடி வேணும், உனக்கு இல்லாததாடி. உனக்கு என்ன வேணாலும் மாமா கிட்ட கேளு, எல்லாமே மாமா வாங்கி தரேன், சரியா? பூச்செடி மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே கேளுடி. கண்டிப்பா மாமா எல்லாமே வாங்கி தரேன், சரியா? இது எப்படி இருக்க? இந்த இடம் அழகா இருக்காடி? அப்பா, ரொம்ப அழகா இருக்கியா மாம்ஸ். ஐயோ, எப்படியா, எப்படி உனக்கு இந்த மாதிரிலாம் ரசனை வந்தது? அடி, எனக்கு ரொம்ப நாளாக ஆசைடி. நீ, நான், அரவிந்த், ரித்து, அம்மா, அப்பா, நம்ம எல்லாரும் இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து கும்பலாக உட்காந்து நிலா சோறு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைடி. கல்யாணத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பாக நடக்கணும்டி. அது ஒரு டைம் 2 டைம்லாம் இல்லை, அடிக்கடி நம்ம இப்படி தான் மொட்டை மாடியில் வந்து கும்பலாக சாப்பிடணும்டி. அப்புறம் நமக்கு குழந்தை பிறக்கும், அரவிந்துக்கும் ரித்துக்கும் குழந்தை பிறக்கும். அவங்க சுட்டித்தனம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கணும்டி பொண்டாட்டி. நம்ம கும்பலாக ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்டி. என்னடி இதுக்கு மேலே நான் உனக்கு தரலன்னு வச்சுக்க மாம்ஸ், நல்ல ஒரு பொண்ணே இல்லையா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் யா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. என்னடி? ஐயோ மாம்ஸ், உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சவையா. நீ எனக்கு புருஷனா வர, நான் உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. ஐ லவ் யூ ஐயா. எனக்கு உனக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல மாம்ஸ். நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாம், இது மாதிரி அப்பப்போ கொடுத்தா போதுண்டி மாமாவுக்கு. மாமா எதிர்பார்க்கறதெல்லாம் இது மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அன்பு மொத்தமாக எனக்கு மட்டும் தாண்டி. லவ் யூட புருஷா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. ஐயோ மாம்ஸ்,
நீ எப்படியா எப்படி இருக்க? எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கியா? அடி எனக்கும் தாண்டி. நீ மட்டும் என்ன, நீயும் தான் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்க. நீ யாரையும் விட்டு கொடுக்க மாட்ட, என்னையும் விட்டு கொடுக்க மாட்ட. அதே மாதிரி என் மேலே கொள்ள அன்பு வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் லைஃப்ல இதெல்லாம் சொல்ல முடியுமா என்ன? நீயும் தாண்டி என் செல்ல கொண்டாட்டிட்டி நீனு. லவ் யூயா. போதும் போதும்டி. போதாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட நிறைய தருவையா. நீ தரலன்னா நான் விட மாட்டேன்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பெட்ரூம்லயே இருக்கணும்டி, வெளியிலேயே வந்துடக்கூடாது, சரியா? ஐயோ மாம்ஸ், போயா. கெட்ட பையா கெட்ட பையா கெட்ட பையா பொறிக்க பையா. ஆமாண்டி, கெட்ட பையன் தாண்டி. என் பொண்டாட்டிக்கு மட்டும் நான் கெட்ட பையன்டி.